ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விவான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். அவனை பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற மாதிரியா இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு வண்டியில் போகிறாரு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கேட்டிங் ஸ்கூட்டரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். கீழே நிறைய பசங்க ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் ஸ்கூல் பக்கத்தில் தான், அதனால் இதிலே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரெடி பண்ணி அழகாக வந்து கூட்டு போயாச்சு. இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறது தான். அவனுக்கு லவ்லா பிராண்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து உங்களுக்கு வீல்ஸில் லைட் எரியும். பேலன்ஸ் 2 இருக்கிறதுனால ஈஸியாக பசங்க வந்து அழகாக இருந்து அவங்க ஸ்கேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுமாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் இல்லை வந்து கொஞ்சம் வந்து எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துக்கினா அழகாக வீட்டுக்குள்ளேயே விளையாடுவாங்க. அண்ட் அவுட்டோர்லேயும் பார்த்திங்கன்னா சேஃபாக கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 2 பேலன்சிங் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கேட்டிங் ஸ்கூட்டரில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று தான் இருக்கும். பட் இங்கே வந்து முன்னாடி 2 பின்னாடி 1 இருக்கிறதுனால குழந்தைங்க கீழே விழாமல் அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவனே வந்து ஸ்கேட் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு அந்த கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்ல, பட் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்கனால அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. பாய்ஸ்க்கு ப்ளூ க்ரீன் இருக்கும், கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் பிங்க்கும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஹைட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால குட்டி பாப்பாவுக்கு நீங்கள் வாங்கினா கூட அது வந்து நல்லா வளர வலிமை ஒரு 3 to 4 years வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி வெயிட் நல்லாவே வந்து உங்களுக்கு வெயிட் தாங்கும். ஸோ பயமே வேண்டாம். ஆல்மோஸ்ட் ஸ்கூலுக்கே வந்துட்டார் அவர். இப்போ வந்து பார்க்கிங் அவனுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அங்கே தெரிஞ்சவர் ஒருத்தரோட கார் இருக்கும். ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே பார்க்கிங் விட்டுட்டு வந்துடுவேன். நான் திருப்பி ஸ்கூல்லேருந்து விடுறப்போ திருப்பி அந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அண்ட் ஸ்கூலுக்கு போகிறது செம்ம ஃபன்னாகவும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் விவானுக்கு. டெய்லி காலையில் வந்து எந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போபாம் டைம் 2:30 ஆகிடுச்சு அப்படின்னு அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவான். ஸ்கூலில் அந்த ஸ்டெப்ஸில் கொண்டு போய் விட்டால் அம்மா ஒரு ஃபோட்டோ எடு அப்படின்னு வரும். அதெல்லாமே வந்து அவருக்கு வந்து எடுத்து பார்த்து போகிறான். ஸ்கூலுக்கு போகிறது, ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போ நான் வந்து பேக்கிங் கிளம்பிட்டேங்க. விமானை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நான் பேக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆர்டர்ஸுங்க. பைட்டன் குக்கீஸ்க்கு பயங்கர டிமாண்ட். அது மட்டும் இல்லாமல் சத்துமாவு குக்கீஸ் வந்து சாக்கோச்சிப் வச்சு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டி மில்லட்னு சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 பேட்ச், அதாவது மொத்தமாக 8னா அந்த ஒரு பேட்சுக்கு 11 பாக்ஸஸ் வருதுன்னா மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 88 பாக்ஸஸ் நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குது. கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் தான் மெயினாக பேக்கிங் போவேன். காலையில் வீட்டு வேலை, குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் என்னோட எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து பேக்கிங் கிளம்புவேன். அதுக்கப்புறம் ஒரு 8 to 9 மணி வரையும் அங்கே பேக் பண்ணி முடிச்சுட்டு சீல் பண்ணிவிட்டு கொரியர்லாம் பேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நைட்டு வீட்டுக்கு வந்துடும். இப்படி தான் வந்து ரொட்டீன் அப்படின்னு போயிட்டுருக்கு. செம்ம ஹெக்டிக்காக இருக்குது. அதாவது ரொம்ப வந்து பிஸியான ஸ்கெட்யூலாக தான் இருக்குது. அதெல்லாம் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ எப்போவுமே மைண்ட் வந்து ஃப்ரீயாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஆக்கியபைடாக இருந்தால் நல்லது. இப்போ பாருங்கள், பைட்டன் குக்கீஸ் வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 பாக்ஸுக்கான குக்கீஸ் அழகாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்மக்கிட்ட நிறைய பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புளுக்கு வந்து மெயினாக வாங்குறாங்க. அது இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லையா? 1500 rupeesக்கு நீங்கள் வந்து குக்கீஸ் வாங்கினா 2 உங்களுக்கு பிடிச்ச பாக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிப்பீட்டடாக அதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பேக்கிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். நான் ஹஸ்பண்ட் விவான் 3 பேர் வந்துட்டோங்க. ஸோ வந்து அடுத்த வீக்குக்கு வந்து காய்கறிகள் வாங்கணும், ஏன்னா வந்து ஸ்கூலுக்கால பாக்ஸ் கட்டி கொடுக்கணும். அதால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரைடே போல் வாங்கி வச்சிருவேன். எனக்கு அந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நாட்டு கோவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த வீக்குக்கு வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய், மாமியாருக்கு நெல்லிக்காய் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம், குழந்தைக்கு வந்து ஈவினிங் டைமில் ஒரு வாழைப்பழம் கொடுப்பேன். அண்ட் பனானா கேக் பண்ணுறதுக்கு, பேன் கேக் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து வேஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பனானா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராகி யூஸ் பண்ணி நிறைய நம்ம பண்ணலாம். அண்ட் பூண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பூண்டாக தான் வாங்குகிற மலை பூண்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன பூண்டு தான் டேஸ்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. காலையில் சமைக்கிறப்போ கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்குது. அதனால் மலை பூண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் கொத்தமல்லி இல்லாமல் நம்மளுக்கு சமையலே இருக்காது. வாழைக்காய், இந்த வாழைக்காய் வந்து ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணால் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது. நான் கண்டிப்பாக நான் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேங்காய், இந்த தேங்காய் வந்து வாங்குறது ஒரு ஆர்ட்னு சொல்லி நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். அது நல்லா குளிக்க பார்த்துட்டு அந்த தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு வந்து சிலக்குன்னு சவுண்டு கேட்கணுமா. ஸோ அது மாதிரி பார்த்து வாங்கணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி ஒரு கட்டு. கண்டிப்பாக நம்ம நிறைய பார்த்திங்கன்னா பாஸ்தா, வெஜிடபிள் ரைஸ்லாம் பண்ணுவேன். அதுக்கு அந்த புதினா இல்லைன்னா சுத்தமாக அந்த ஃப்ளேவரே இருக்காது. என் ரேவந்துக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் அந்த என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து நீட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ காலையில் பாக்ஸ் வந்து கட்டுறதை விட அந்த பாக்ஸ் என்ன கட்டுறதுன்னு யோசிக்கிறது தாங்க ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு இல்லையா? நாளைக்கு என்ன கட்டுறது, என்ன பேக் பண்ணுறது, ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறது அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையில் ரேவந்துக்கு வந்து
பாஸ்தா பண்ணி கொடுத்தேன். ஸ்குரல் பாஸ்தா வந்து பண்ணி கொடுத்துட்டு ராகி வேஃபிள் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தா அவனுக்கு. இதே மாதிரி டெய்லி பண்ணி கொடுங்க அப்படின்றான். டெய்லியும் பண்ணி கொடுத்தா வந்து நல்லா இருக்காதுடா, என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் எங்கள் ஃப்ளாட்டில் இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி இல்லைங்க. ஸோ பாத்திரம் தேய்க்கிறவங்க அக்கா வந்து தேய்க்க முடியல, அப்படியே டம்ப் ஆகிடுச்சு. சுத்தமாக பக்கெட்டில் கொஞ்சோண்டு தான் பிடிச்சி வச்சுருந்தோம், அதுவும் காலியாக போகுது. அடிக்கடிக்கு இப்போ இந்த ஃப்ளாட்டில் இந்த ப்ராப்ளம் வேறு வருது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹையாக நம்ம ரெண்ட்டை பே பண்ணிவிட்டு கடைசியில் வந்து தண்ணி வந்து இல்லைன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வீடு வந்து மாற்றுறதுக்கு பார்த்துட்ருக்க வழி கிடையாது. நம்மளுக்கு இஷ்டம் கிடையாது வீடு மாற்ற. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு இந்த அப்பார்ட்மெண்ட், இந்த வீடு. பட் இருந்தாலும் தண்ணி இல்லை அப்படின்ற பிரச்சனை. அடிக்கடிக்கு வந்து கரண்ட் போகிறது, அடிக்கடிக்கு தண்ணி இல்லாமல் போகிறது. கரண்ட் வந்து எங்கள் கவர்மெண்ட் கரண்ட் கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஜென்ரேட்டரில் தான் ஓடுது. அப்படின்றப்போ வந்து எங்களால் சுத்தமாக வந்து இங்கே சம்டைம்ஸ் மெயின்டைன் பண்ணவே முடியல. என்ன தான் எங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தாலும் அட்மாஸ்ஃபியர் பிடிச்சிருந்தாலும் பேசிக்கான சில ஃபெசிலிட்டிஸ் வந்து சரியாக இல்லைன்றப்போ, குழந்தைங்க வச்சுருக்கோன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்க இருக்கிறப்போ தண்ணியும் கரண்ட்டும் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி வீடு மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அடுத்தடுத்து. நம்மளுக்கு தெரியல எப்படின்ட்டு, நம்மளுக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும்னு தெரியல. இது ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த பிரச்சனையோடவே அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த ஃப்ளாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிற ஒரே விஷயம், ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க அழகாக வந்து பிரச்சனைன்னு சொன்னோன்னே காலி பண்ணிவிட்டு இன்னொரு வீடு பார்த்துட்டு போயிடுறாங்க. பட் நாங்கள்லாம் ஹையாக வந்து இஎம்ஐ பே பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறோம். இதுக்கு வீடு காலி பண்ணிட்டு போக முடியாது, நாங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணுறோம், கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு ஒரு வீடுன்றது ஒரு கனவாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையுமே நான் அவரோட வீடு வாங்கி அதுக்கப்புறம் நான் சேலும் பண்ணிட்டேன். என்ன கேட்டு வரலுமே பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரெண்டடில் இருக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வரப்போ ஓன் ஹவுஸ் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நம்ம அங்கேயே இருக்கிறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே பிடிக்கலையா, காலி பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து இந்த ரெண்டட் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பழமொழி இருக்குது, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஒரே வீடு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண தோணுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வாடகை வீட்டில் இருந்தப்போ இல்லை வேறு சொந்த வீட்டுக்கு போகணும், அதுதான் வந்து நமக்கு என்னோட மெயினான ஒரு குறிக்கோள் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை நீங்கள் வந்து சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, என்னங்க வீடு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும், அதுதாங்க முக்கியம். சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இதை பற்றி மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ கடைக்கு போயிட்டு வர ஃபியூ திங்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி டஸ்ட்பின் கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். மெயினாக டஸ்ட்பின் கவர்ஸ் தேவை. அப்பார்ட்மெண்ட்டில் பிரித்து வைக்கணும். நம்மளுக்கு குப்பை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ற மாதிரி ட்ரை தனியாக, அப்புறம் வந்து வெட்டு தனியாக, டைப்பர்ஸ் தனியாக சொல்லி போட்டு வைக்கணும். அதுக்கு நிறைய கவர்ஸ் தேவைப்படுது. அண்ட் வாங்கிட்டு வந்த அந்த சிப்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. ரேவந்துக்கு வந்து சிப்ஸ் இருக்கணும், அதனால் கொஞ்சம் அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம டஸ்ட்பின் ரோல்ஸும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். டே டு டேயில் காலையில் நம்ம வந்து ஒரு 6 o'clock நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா 6:30 வெளியில் வச்சுருவோம் நம்ம அந்த டஸ்ட்பின் அந்த பேக்ஸ் எல்லாம். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த ஆர்கனைசர் வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் வந்து அழகாக பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் போட்டு வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக வந்து நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் க்ளீன் பண்ணணும், அப்புறம் பாத்திரத்தில் எடுத்து ஒடிச்சு வைக்கணும். இப்போ இன்றைக்கி பாத்திரம் எடுத்து வைக்கிற வேலை கிடையாது, ஏன்னா பாத்திரம் தேய்க்கவே இல்லை, அதனால தேய்ச்ச பாத்திரம் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக 2 டப்பு பாத்திரம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. இப்போது சுத்தமாக தண்ணி வந்து லைட்டாக தான் வருது, அதனால் என்னென்ன பாத்திரம் வேணுமோ அதை மட்டும் தேய்ச்சி வச்சாச்சு. ரேவன் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் மட்டும் தேய்ச்சி வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் டப்பில் போட்டு வெட் பண்ணி வச்சுட்டேன். காலையில் தண்ணி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் தேய்ச்சி வச்சிடும், அப்புறம் அல்புக்கு ஒரு அக்காவும் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருவாங்க. ஸோ ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தா தான் மறுநாள் காலையில் எழுந்து சமைக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. இல்லைனா நான் பாத்திரம் எடுக்காமல் படுத்தா கூட நிறைய பாத்திரம் தேய்ச்சதுலேயே இருக்குமா, காலையில் தான் வேணுன்றப்போ அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த நைட் ரொட்டீன் முடிச்சுட்டு படுக்கிறப்போ காலையில் நம்மளுக்கு அப்படி பீஸ்ஃபுல்லாக அந்த டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? நான் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான்க்கா தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைக்கா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியம், காலைல கூட எழுந்து வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அழகாக இந்த மேட்டில் வச்சு எல்லாத்தையும் வந்து கவுத்து போட்டாச்சு. அதே மாதிரி காலையில் காஃபி ஃபில்டர் அது இல்லாமல் நமக்கு ஓடவே ஓடாது, அதனால் ஃபில்டர் காஃபி ஃபுல்லாக தேய்ச்சி அதையும் வந்து கவுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஒரு 1/2 பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நம்மளுக்கு இப்போதைக்கு இது போதும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ளாட்டில் வயசானவங்க இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் யாருக்குமே இல்லாத மாதிரி ஆகிடும்னால எனக்கு இப்போ என்ன நீடோ அது மட்டும் ஒரு 1/2 பக்கெட் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாத்ரூமில் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். போதும் இப்போதைக்கு. ஸோ ஃபுல்லாக பிடிச்சி வச்சு அது என்னத்துக்கு பண்ண போகிறோம் சொல்லுங்கள்?
நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். அதே மாதிரியே பாட்டில்ஸ், விவானோட ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. சரி, இப்போ வேலை பார்த்துக்கிட்டு ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேசலாமா? ஸோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நம்மக்கிட்ட சரியாகவே வந்து முகம் கொடுத்து பேச மாட்டேன்றாங்க, என்கிட்ட அவங்க சரியாக பழக மாட்டேன்றாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க, இல்லை நான் வந்து போய் பேசினா கூட வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே நடந்துக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க, நைபர்ஸ், சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நினைப்பாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரையிலுமே பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விலகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். அதாவது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீறி ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து அடுத்தவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நெவர் லுக் தம் பேக். ஸோ பார்க்கவே பார்க்காதீங்க. நம்மளுக்கு வந்து நம்மளோட நோக்கம் நிறைய நல்லா இருந்ததுன்னா நம்மளை தேடி நிறைய மக்கள் பேசுவாங்க. அப்படி மக்களே பேசலையா, வெல் அண்ட் குட், அது இன்னும் நல்லது. ஹேவ் அ ஸ்மால் சர்க்கிள். அந்த ஸ்மால் சர்க்கிள் கொடுக்கக்கூடிய நிம்மதி பெரிய சர்க்கிள் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ என்னை பொறுத்தவரையிலுமே என்ன அப்படின்னா, பஞ்ச் ஆஃப் பீப்புள் சுற்றி இருக்கிறத விட ஒரு 1-2 குவாலிட்டியான பீப்புள் இருந்தாலே போதும். ஸோ எனக்கு ரொம்ப 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 சின்ன சர்க்கிள் தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான். ஸோ ஒன்று ஜுபைதா, இன்னொன்று வந்து ஒரு பர்சனல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும்தான் நான் மோஸ்ட்லி பேசுவேன். வேறு யாருக்கிட்டையுமே ரொம்ப பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இது ஹெல்த்தியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஜுபைதா உங்களுக்கு தெரியும், எனக்கு பல வருஷமாக என் கூட இருக்கிறவங்க, என்னோட நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். வீடியோவில் சொல்லப்படாத சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ சஃபராக இருக்கேன், யாரால் சஃபராக இருக்கேன், ரொம்ப 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 வந்து கஷ்டப்பட்டு சில விஷயங்கள்லாம் தாண்டி வந்திருக்கேன்னு ஜுபைதாக்கு தெரியும். என் கஷ்ட காலத்தில் எல்லாம் பின்னாடி வந்து நின்னவங்க அவங்க நிறைய விஷயத்தை பார்த்து எனக்காக நின்று நாங்கள் 2 பேருமே இப்போ ஒரு சேஃபான ஒரு ஜோனில் இருக்கும். ஸோ நாங்கள் முடிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ளே வேறு யாரும் வர வேண்டாம் ஆஷா, நான் உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசுனது காரணம் என்னென்னா நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸிக்கான சில விஷயங்களை தாண்டி போனதுனால ரொம்ப ஒரு கிளாரிட்டியான மைண்ட் செட்டோடு போயிட்டுருக்கோம். ஸோ எப்போவுமே சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்கோமோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நல்லா பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது, நல்லா ரூடாக பேசுகிறவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. அதனால் யாராவது நல்லா சிரிச்சு பேசுகிறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க. நம்ம இன்ட்யூஷன் வந்து எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு பர்சன் பற்றி ஒரு பர்செப்ஷனில் வந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 99% கரெக்டாக இருக்கும். ஒரு 10% தப்பாகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஒரு சிச்சுவேஷன் பற்றியோ, ஒரு இடத்த பற்றியோ, இல்லை ஒரு நபரை பற்றியோ உங்கள் மனசு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதை அட்லீஸ்ட் கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் என்னென்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். ஸோ பிளைண்டாக எந்த விஷயத்தையுமே, எந்த இடத்தையுமே, எந்த ஒரு கான்செப்ட்டுமே நம்பாதீங்க. என்னை பொறுத்தவரையுமே நான் நிறைய விஷயத்தை பார்க்குறேன். ஏன்னா நம்ம சோஷியல் மீடியா அப்படின்றப்போ நிறைய பேரோட கமெண்ட்ஸை பார்ப்போம், நிறைய மனிதர்களை மீட் பண்ணுவோம். அவங்க நம்ம வீடியோவில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி பர்செப்ஷனாக பார்ப்பாங்க, நேரில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க. நிறைய வந்து இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்துருப்போம். அவங்க வீடியோவில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பர்சனலாக ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது இந்த ஒரு 5 வருஷ கேப்பில் தான். அதனால தான் நான் ரொம்ப 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 ஸ்மால் சர்க்கிள் வச்சுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஸோ என்னையை பார்க்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும் இல்லையா? இப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் நடந்தால் சில விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எப்போவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஒரு கெத்துன்ற மாதிரிலாம் கிடையாது. குவாலிட்டியான பீப்புள் நம்ம கூட நம்ம கஷ்டப்படுறப்போ அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஐயோ இந்த பொண்ணுக்கு இந்த கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இருந்தாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய சொத்து இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். அடுத்தது வெயிட் லாஸ். அக்கா நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலரான வந்து நம்ம வேலைகள், அப்புறம் கொஞ்சம் நம்ம ஹெல்த் கேர், இதெல்லாம் நான் பண்ணேன். பட் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி டயட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆள்கிட்டையோ இல்லை ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களாலையும் வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு தைராய்டு லெவல்ஸ் மெயினாக செக் பண்ணி பாருங்கள். தைராய்டு லெவல்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்குது, இல்லை வந்து பேலன்ஸாக இல்லைன்னா நமக்கு வெயிட் லாஸ் நடக்காது. மெட்டபாலிசம் நம்மளுக்கு வந்து அந்த வளைஞ்சு கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணி வெயிட் லாஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்றது கிடையாதுங்க. பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் வந்து நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சாப்பாடு,
ரைஸ் ஒயிட் சுகர் அண்ட் நான் வந்து நோ ஒயிட் சுகர் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் கூட எந்த பொருளுமே சாப்பிடாம சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள். நான் வந்து அந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு காஃபியில் சுகர் இல்லாமல் குடிக்க முடியாது. பட் நம்ம ப்ரௌன் சுகர் தான் போட்டு கொடுக்குறோம். அது கூட இல்லாமல் நோ எனி சுகர், எந்த சுகருமே எடுக்காமல் ஒரு 1 மந்த் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்ணும், குக்கீஸ் சாப்பிட்ணும், இதெல்லாம் நிறைய கிரேவிங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு பார்க்குறேன். நம்ம மைண்டுக்கு மீறி என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம்க்கான்னு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் பண்ணி என்னென்ன சாப்பிட்றேன், எப்படிலாம் என் மைண்டு வந்து அந்த கிரேவிங்ஸ் எல்லாமே அடிக்ஷன் தாங்க. இப்படி வந்து இப்போ ஒரு ஆல்கஹாலிஸ்ட் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு டக்குன்னு அதில் விட முடியாது இல்லையா? அந்த மாதிரி நமக்கு சுகர் கண்டிப்பாக என்ன மாதிரி ரொம்ப சுகர் கிரேவிங் இருக்கிறவங்க விட முடியாது. பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டைமில் வந்து சுகரே சுத்தமாக நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து ஹெல்த்தியான ஒரு சேலஞ்சாக இருக்கும் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இருக்கிற ஒரே கில்ட் என்னென்னா, நம்ம நிறைய விஷயம் நான் மாற்றிக்கிட்டேங்க. நிறைய வந்து சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். பட் இந்த சுகர் கிரேவிங்ஸ் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஆசையாக இருக்கும். எனக்கு வந்து ப்ரௌனி அவ்வளோ பிடிக்குது, குக்கி அவ்வளோ பிடிக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஃபியில் வந்து சுகர் இல்லாமல் குடிக்கவே முடியல. எங்கள் மாமியார்லாம் அப்படியே குடிப்பாங்க. சொல்லுவாங்க அப்படியே குடிமா நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. பட் எனக்கு அந்த சுகர் கொஞ்சம் கூட போடலைன்னா சுத்தமாக இறங்க மாட்டேங்குது. அது என்னமோ தலைவலி கொடுக்குற மாதிரி ஆகுது. ஸோ அதனால் எனக்கு இது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஏன் வந்து கண்ட்ரோல் வர மாட்டேங்குது? நம்ம மைண்டு நம்ம ஹெல்த்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன அப்படி ஒரு கிரேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அது ஒரு சேலஞ்சிங்காக பண்ணலாமே. அதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுறப்போ நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க இல்லையா, சுகர் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபன்னியான சேலஞ்சாக, ஒரு ஹாப்பியான ஒரு சேலஞ்சாக, அட் த சேம் டைம் நம்ம கோலை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னோடய வெயிட்லெஸ் நல்லா விசிபிளாக தெரியுதா? எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. முதல்ல டைட்டாக அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இப்போ நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. என்னோடய பீரியட்ஸ் வந்து சூப்பர் ரெகுலர் ஆகிடுச்சுங்க. எனக்கு வந்து முதல்லேருந்தே இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். அதனால தான் எனக்கு பேபியே 3 இயர்ஸ் தள்ளி தான் வந்தது. பிசிஓடி இருந்தது, தைராய்டு இருந்தது. அதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து நார்மல் ஆகிடுச்சு. தைராய்டு கிடையாது, பிசிஓடி கிடையாது. நான் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எனக்கு உண்மையில் நல்லா சேஞ்ச் கொடுக்குது. நீங்கள் கூட உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு மல்டிவிட்டமின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அபவ் 35 மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கேட்டு நல்ல ஒரு பிராண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னு சொல்லி என்னால் சஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அது அவங்கவுங்க டாக்டர் சொல்லி தான் அவங்க வந்து எடுக்கணும். கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது எனக்கு. அந்த டே ஃபுல்லாக டயர்டாக இருந்தாலும் கிச்சனை க்ளீனாக இருக்கிறத பார்த்தா தான் நமக்கு மனசுக்கு ரெஸ்ட்டும் வருது, அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. பனானா இந்த மாதிரி ஹேங் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பழுக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிச்சனுக்கு பை பை சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா விவான் குட்டி டாய்ஸ்லாம் அப்படியே விளையாடிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்க போயிட்டான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஸ்கூல் போகிறப்போ அவனுக்கு வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் எப்போவுமே அதில் வச்சு அனுப்பிச்சி விடுவேன். அண்ட் டாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக அந்த இடத்துல வச்சு விளையாடிட்டு அப்படியே வச்சு போய் படுத்துருவான். நான் திருப்பி இது எல்லாத்தையும் வந்து ட்ராலி மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் போட்டு வச்சுட்டேன்னா திருப்பி நாளைக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்து அழகாக விளையாட்டு ஒரு டைம் வந்து அவங்க அழகாக அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கணும், அது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட மாட்டான். அதனால தான் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பிடான்னு சொன்னோன்னே அழகாக அந்த பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம் சொன்னால், அந்த மாதிரி பாக்ஸ்லாம் எடுத்து அப்படியே டாய்ஸை வந்து வரிசையை வச்சு டிஷ்ஷும் விளையாடிக்கிட்டு ஒரு 3 to 4 hours வந்து அழகாக எங்கேஜ் டாய்ஸோட இருப்பான்றதுனால எல்லாத்தையும் இந்த டாய்ஸில் போட்டு மூடி வச்சுருவேன். அதே மாதிரி ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் வந்து அந்த சூரிய கதிர்கள் வீட்டுக்குள்ளே வர்றது அவ்வளோ நல்லது. அதனால் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சார்ஜர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருவேன், எல்லாம் நீட்டாக இருக்கா அப்பாடா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எவ்வளோ டஃப்பாக இருந்தால் கூட வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போய் படுப்பேன், அதான் நிம்மதியாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு லைக் வந்து நீங்கள் வீடியோக்கும் போட்டுருங்க. அது மாதிரி உங்களுக்கும் ஒரு லைக் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் பாருங்கள் எடுத்து விளையாடிட்டு இருப்பேன். எனக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எடுத்தாலே பிடிக்காது. ஏன்னா ஒன்றுமே அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. விமானக்கிட்டையும் சொல்லி தயவுசெஞ்சு எடுக்காதப்பா அப்படின்னுவேன். ஓகேம்மான்னு திருப்பி எடுப்பான். அதே மாதிரி இந்த புக்கு நான் வந்து எங்கே போனாலும் கேரி பண்ணுவேன். என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாம் அதில் எழுதி வச்சுப்பேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கான விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. டெய்லியுமே என்னோடய லைஃப் வந்து வீடு, பேக்கிங்கு, வேலை, எடிட்டிங், அப்புறம் குழந்தைங்க ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் அதை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறேன். டேக் கேர், பை.